குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சித்திரை 1 தமிழ் மாத பிறப்பன்னைக்கு நாங்கள் இப்படி தான் பழம் வச்சு சாமி முன்னாடி இது பண்ணுவோம். வாழைப்பழம் இருக்குது, ஒரே ஒரு மாம்பழம் இருக்குது, திராட்சை பழம், சப்போட்டா பழம், ஆரஞ்சு பழம், ஒரே ஒரு வெள்ளரிக்காய். சாமி முன்னாடி வெற்றிலை பாக்கு இப்போ போய் எங்கள் செடியில் பிக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெற்றிலை பாக்கு வச்சு சாமி முன்னாடி இப்படி தான் நாங்கள் முதல் நாளே நாங்கள் வச்சு பலாப்பழம் இன்னும் வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற பழத்தை வச்சு இது பண்ணுவோம். அப்புறம் வெல்லம் வச்சு நாங்கள் சாமி முன்னாடி வச்சு இன்றைக்கி காலையில் இது பண்ணுவோம். எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிறது நமக்கு ஒரு இது இல்லை. நம்ம வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை வச்சு நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் எல்லாமே இருக்குது. என்ன பழம் நம் வீட்டில் இருக்கிறதோ அதை வைத்து நாம் சித்திரை கனி தமிழ் புத்தாண்டு பிறப்பை நாம் கொண்டாடுவோம். அப்படி எதுவுமே இல்லையா, ஒரு நம்ம வீட்டில் எப்படி சக்கரை இருக்கும், சாமி முன்னாடி வச்சு பால் வச்சு நிவேதனம் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். அதுதான் நம்ம இருப்பதை வைத்து நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் எப்படி செஞ்சீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிறத வச்சு இதை தான் நாங்கள் செய்கிறோம். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நாம் இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிடலாமா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தீங்க, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இப்படி நாம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை, முதலில் பிள்ளையார், இரண்டாவது குலதெய்வம், அதற்கு பிறகு இஷ்ட தெய்வத்தை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு ஒரு அழகிய நமது கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நல்ல வழிபடுத்த வேண்டும் என்று நாம் இறைவனை மனதார வழிபாடு செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, எப்படி செய்ய போகிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வெத்தலை பாக்கு வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெத்தலை பாக்கு செடியிலேருந்து இந்நேரத்தில் பிக்கக்கூடாதுன்னு பிக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலையில் பிச்சு சாமி முன்னாடி வச்சிடறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.